நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னே வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக சூப்பர் டூப்பர் ரெசிபிஸோட வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூமா. பர்த்டே எப்படி போச்சு? என்ன ஸ்பெஷல்? ரொம்ப நல்லா போச்சு. அன்னைக்காவது உங்களை ஃப்ரீயா விட்டாங்களா இல்ல அன்னைக்கு ஏதாவது ஸ்வீட்லாம் செய்ய சொல்லி? அதெல்லாம் இல்லவே இல்ல, ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஃப்ரீயா விட்டாச்சு. ஓகே மேம். இன்னைக்கு எங்களுக்கா என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? முதல்ல புட்டு, ஓகே, அப்புறம் கடலைக்கறி. வா, புட்டு கடலைக்கறி அண்ட் ஓலன். ஓலன் சூப்பர். மூணுமே கேரளா டிஷ். ஓகே, சரி நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய போறது புட்டு. ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: புட்டு மாவு, தேங்காய் துருவல். அந்த மாவு தரீங்களா? அரிசி மாவு. கடையில புட்டு அரிசினே கிடைக்கும். ஓகே, அதை வாங்கி நல்லா கடைஞ்சு உணர்த்திட்டு மிஷின்ல கொடுத்து மாவா அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வறுத்து இந்த மாதிரி நல்ல இதுவா எடுத்துக்கணும். ஓகே, இதுலதான் பண்ணணும் புட்டு. இப்போ மெஷர்மெண்டோடயே பண்ணிடுறேன். நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இது 1 கப், ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி விட்டா போதும். ஓகே, உப்பை ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப இதாயிடக்கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியா தான் இருக்கணும். ஓகே. சோ புட்டு மாவு கடையில ஒரு அரிசியும், ஆமா, ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். இது ஃபுல்லா பிரெட் கிரம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலே போதும். சிலது இப்போ 2 கப்புக்கு 1 கப்புன்னு, இது கொஞ்சம் கம்மியா தான் தண்ணி வாங்கியிருக்கு. அது நீங்க பார்த்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இது பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய பேர் இந்த புட்டு மாவு அந்த பிசைற பதத்துல தான் மிஸ் ஆயிடும் இல்லைங்களா? அதனால அந்த ஒரு பொழு பொழுன்னு வராது, உதிரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, பார்த்து தான் விட்டுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த புட்டு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல ஃபில் பண்ணலாம். ஸோ இதான் இந்த பாத்திரம். ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பாத்திரம் இருக்கு. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது இது மாதிரி தான். இதை அடியில ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். தேங்காய் கொடு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் ஃபில் பண்ணிக்கலாம் அதுல அடியில. ஸோ இப்போ இந்த மாவு போடலாம். இந்த கேரளா ரெசிபிஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிஜமா சொன்னா என்னோட மார்க் பொண்ணு கேரளால இருந்து வந்தோம். ஓகே, ஃப்ரம் பாலக்காடு. பட் அவளுக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டேன்னா தெரியாது. ஓகே, அவ அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவா, அவள்கிட்ட தான் கத்துனேன். சூப்பர். இதுல இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடலாம். எல்லாரும் புட்டு செய்யணும் அப்படின்னா ரொம்ப டென்ஷனா இருப்போம். ஈவன் எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாவு சரியான பதத்துல வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ திருமதி யோகாம்பாள் சுந்தர் பாத்தீங்கன்னா மாவை ரொம்ப அசால்ட்டா ஒரு 1/2 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க. லைட்டா தண்ணி தெளிச்சு அழகா உதிரியா பிசைஞ்சிட்டாங்க. சோ அப்படி நம்ம அந்த மாவு பிணையும் போதே நல்லா சாஃப்டா பிசையும் போது நமக்கு அந்த உதிரி கிடைக்கும் இல்லைங்களா மேம்? ரொம்ப அழுத்தி நம்ம பிசைஞ்சோம்னா விரல் நுனியால மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்ப இது ஃபைனலா மேல கொஞ்சம் தேங்காய் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்ப இது எப்படி பண்ணணும்னா இதோட இது குக்கர்ல வச்சு வேக வைக்கிற மாதிரி தண்ணி கொடுக்கறதுல இது கொஞ்சம் தண்ணி தலைக்கட்டும். தலைச்சதும் இதை மூடிட்டு அது மேல இதை வச்சுட்டோம்னா இது உங்களுக்கு இங்க வரும். இந்த ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா,
அது உள்ள வெந்துடுத்துனா இது வழியா வெளியில ஆவி வரும். சோ இப்ப சிலர்கிட்ட இந்த பாத்திரம் இருக்காது, சோ அப்ப அவங்க நார்மல் இட்லி குக்கர்ல அதுலயும் பண்ணலாம். அந்த அடியில கொஞ்சம் தேங்காய் இட்லி இதுல, அப்புறம் மேல இந்த புட்டு மாவு வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இதுலயே குக்கர் இதுலயே பண்ணிடலாம். இட்லி பாத்திர குக்கர் இருக்கு இல்லையா, அதுலயே பண்ணிடலாம். இதெல்லாம் ஆவியில வேகறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தி. பிளஸ் இதோட கூட இருக்கிற அந்த சனா, காலா சனா, கடலைக்கறி, அது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சமாச்சாரம். கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த புட்டும் கடலைக்கறியும் தான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்டே அதான் இருக்கும் மெயினா. அண்ட் அஃப்கோர்ஸ் அது நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். நமக்கு மத்தியானம் நாள் ஃபுல்லா அதுலயே வாழ்க்கை கூட நல்லா இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சுட்டு, ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை மூடலாம். இதுல வெயிட் போட வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த ஹோல் தெரியறதா உங்களுக்கு? ஓகே, இதை வந்து இந்த வெயிட்டோட இடத்துல வச்சிடணும். இப்ப நல்லா அது வேக வேக இங்க மேல உங்களுக்கு ஸ்டீம் வருது தெரியும். எவ்வளவு நேரம் ஆகும் அந்த ப்ராசஸ்? இது ஒரு 15 மினிட்ஸ் ஈஸியா ஆகும் வரத்துக்கு. சரி, இன்ஃபேக்ட் அதெல்லாம் ஃபுல்லா, ஏன்னா இது ஃபுல்லா நம்ம ரொப்பிருக்கோம் இல்லையா, எல்லாம் வேகணும் இல்லையா. ஓகே, சோ நல்லா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டீம் 3 ஹோல்ல இருந்து ஸ்டீம் வருது. சோ அது நல்லா வெந்துடுது. வாசனையும் உங்களுக்கு நல்லா இருக்கு, இதுவா தெரியும், வெந்த வாசனை. இப்ப இது அடுப்பு அணைச்சிட்டு இது அப்படியே மட்டும் தொட்டக்கூடாது, ரொம்ப கொதிக்கும். இது ரொம்ப ஜாகிரதையா இப்படி எடுத்து இது தள்ளுறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஸோ இது நடுப்புற போட்ட தேங்காய், இது ஆரம்பத்துல இருந்து போட்டது. இதுதான் புட்டு, இப்படிதான் இருக்கும். சரி, அழகா வந்து இந்த புட்டு வந்து ரெடி பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஆனா வந்து நம்ம தான் ரொம்ப பயந்து டென்ஷனா வந்து செய்வோம். காரணம் வந்து அந்த மாவு பிசைற பதம். அதே மாதிரி இது நல்லா ஸ்டீம் ஆகி வெந்ததுக்கு அப்புறம் அதனுடைய கம்ப்ளீஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே இருப்போம். ஆனா வந்து திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் இந்த புட்டை வந்து ரொம்ப ஈஸியா அழகா வந்து செய்து காட்டினாங்க. நிஜமா சொல்றேன், எனக்கே கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. ஆனா அது எங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க தான் ரொம்ப அசால்ட்டா செஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் காமிக்கிறதே கரெக்டா வரணுமே, எனக்கே டென்ஷனா தான் இருந்தது. ஓகே, சோ பட் நல்லாவே வந்திருக்கு. ஓகே, தேங்க் காட். ஓகே வீவர்ஸ், இந்த புட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி ரொம்ப அழகா வந்து திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் செய்து காட்டினாங்க. ஆனா இதனுடைய சுவை வந்து இப்போ மேம் அடுத்து செய்ய போற அந்த கடலைக்கறியோட சேர்த்து வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். செய்ய ஆரம்பிக்கலாமா? கடலைக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கருப்பு கொண்ட கடலை, தக்காளி, வெங்காயம், கடுகு, சீரகம், எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, தேங்காய் துருவல், கரம் மசாலா தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு. இப்போ 2 தக்காளி வச்சிருக்கேன், 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் கொடுத்துருவோம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து கடுகு தாளிக்கணும். இத கூட ஜீரகம் 2 போடு. பட்டை இலை, கிராம்பு. சோ ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, அடுத்தது சீரகம் போட்டாங்க. ரெண்டும் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து அந்த பிரிஞ்சி இலை, பட்டை அதெல்லாம் வந்து சேர்க்க போறாங்க. உங்க மருமகளுக்கு இதை என்னைக்காவது செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? இல்ல, நான் பண்ணது இல்லம்மா. ஏன்னா அவெல்லாம் ப்ராப்பரா கேர்லைட் இதுவா, சோ அவ அம்மா பண்ணதுதான். நான் அம்மாட்டே கத்து என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு போட்டிருக்கேன். அவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். போடலாம் இதுல.
இந்த ரெசிபியுமே எனக்கு சம்பந்திட்டே நான் கத்துட்டது தான். ஓகே. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் போடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்க்கிறாங்க. கொஞ்சம் தனியா பொடி, ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஓகே. இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடணும். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்காங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து அந்த வெங்காயத்தோட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டு இருக்காங்க. தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்தோட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்து வதக்குறாங்க. இதில் சனா ஆட் பண்ணலாமா? இது சனாவோட சேர்ந்து கொதிக்கிறது எல்லாம் நல்லா வெந்துடும். இந்த கிரேவிக்கு அந்த தனியாத்தூள் சேர்க்கறது தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் இல்லைங்களா? ஏன்னா மிளகாத்தூளும் நீங்க கம்மியா தான் சேர்த்தீங்க, தனியா தான் கொஞ்சம் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கீங்க. அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவியை. ஓகே. இனிமேல் இதில் கரம் மசாலா பொடி சேர்ப்போம். ஓகே. இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளி அந்த கலவையில வந்து மசாலா சேர்த்தாங்க. மசாலாவும் நல்லா வந்து ஒன்னோட மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா வேக வச்சு சென்னா போட்டாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திருக்காங்க. ஸோ தண்ணி வந்து சென்னா ஆல்ரெடி வெந்தது தான். இப்போ அந்த மசாலாவோட அந்த கிரேவி அந்த பதத்துக்கு வர்றதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ கடைசியா வந்து உப்பு சேர்த்திருக்காங்க. இதுல கொஞ்சம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணலாம். இதுவும் 1/2 ஸ்பூன் கிட்ட தான் போடுறேன். சரி. அவங்கவுங்களுக்கு எப்படி வாசனை பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுடுறேன். இது நல்லா கொஞ்ச நாள் வேகட்டும். கேரளா ஐட்டம்னாலே தேங்காய் இல்லாத இருக்காது இல்லையா? கண்டிப்பா தேங்காய் அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. இது வேகட்டும். இதுக்கு வந்துட்டு மினிமம் 1 கப் தேங்காய் இருக்கணும். சரி. ஸோ இது நல்லா அரைச்சாச்சு. ஓகே. நம்ம இப்போ இதை வந்து இந்த இதில் எடுத்து போடலாம். நல்லா தளத்தலாம் கொதிக்கிறதா? ஸோ தேங்காய் நல்லா வந்து தண்ணி ஊற்றி அழகாக வந்து விழுது மாதிரி அரைச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து அந்த கடலைக்கறி அதோட வந்து சேர்க்குறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுடுத்து. சூப்பர். பட் இது கேரளா டிஷ்னாலே தேங்காய் இல்லாத இதுவே கிடையாது. அவங்க எல்லாத்துலேயும் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? போட்டதும் எப்படி மணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நமக்கு அடுத்து மதிய சாப்பாடுக்கு வந்து பசியே எடுக்காது, அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது ரெடி. அது பண்ணிச்சுடலாமா? ஓகேங்க. மேலே கொத்தமல்லி போட்டால் முடிச்சுது. ஸோ தேங்காய் போட்டு நல்லா வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் அணைச்சிட்டாங்க. இப்போ அணைச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவுறாங்க.
புட்டோட சாப்பிட்ற கடலைக்கறி ரெடி. ஸோ ஓலனும் பண்ணிட்டு சேர்த்து எல்லாத்தையுமே சாப்பிடலாம். ஓகே, ஷூர். சரியா? ஓலன் செய்ய தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், பரங்கிக்காய், உப்பு, தேங்காய் பால், வேக வைத்த காராமணி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இது 1/2 கிலோ பூசணிக்காய், 1/4 கிலோ பரங்கிக்காய் அந்த லெவல்ல எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சரியா? இது இப்போ இதில் போட்டு தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஸோ புட்டு, கடலைக்கறி இதெல்லாம் ஓகே மேம். இந்த ஓலன் இது வந்து அவங்களுடைய உணவுல வந்து எப்போ எடுத்துப்பாங்க? அது ரெகுலரா இருக்குங்களா? அவங்களோட ஃபங்க்ஷன்னா அதை எடுப்பாங்க. ஓகே. இப்போ ஓணம் வருது அப்படின்னா எடுப்பாங்க. அதே மாதிரி விஷு, அவங்களோட சாதம்ல ஒரு ஐட்டமே இந்த ஓலன் கண்டிப்பா இருக்கும். அவியல், ஓலன் இதெல்லாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பை போட்டு இப்போ வேக வைக்கணும். சரி. இது வேகிறது தான் மெயின். இது இதோட கூட காராமணி கிடைக்கும். இதை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். ஓகே. இது அதுல போட வேண்டிய மெயின் இன்கிரீடியன்ட். அப்புறம் தேங்காய் பால். முதல் பாலை மட்டும் தனியா வச்சுட்டு முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆம் பால் 3ஆம் பால்ல தான் இதை வேகவே விடுவாங்க. ஓ, ஓகே. அது முதல் பால் விட்டு அப்புறம் கொதிக்க கூடாது, அது திரிஞ்சு போயிடும். 2ஆம் பால் 3ஆம் பாலை விட்டு நல்லா வேக விட்டு உப்பு போட்டு வேக விட்டுட்டு காராமணியை போட்டுட்டு அப்புறம் முதல் திக்கு பாலை விடலாம். பட் நான் இப்போ வெறும் திக் பால் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால தண்ணி விட்டுட்டேன். ஓகே. சோ இப்போ தேங்காய் பாலே வேகும் போது இன்னும் அதனுடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன்னா வெந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் அது ஜஸ்ட் இதெல்லாம் போட்டோன்னா முடிஞ்சுது. ஓகே. ஸோ இது நல்லா வெந்துடுத்து மாற்றும். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட இப்போ இந்த காராமணி ஆட் பண்ணலாம். ஸோ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து காராமணி ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த காராமணியும் இப்போ காய்கறிகளோட சேர்த்துருக்காங்க. இதில் வந்து இப்போ 2 பச்சை மிளகாய் போடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இல்லாமல் இப்படி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். ஓகே. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். தேங்காய் பால் திக்கா வச்சிருக்கீங்க. ஒரு கப் தேங்காய் பால் திக்கா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. அதை விடலாம். அதில் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா திக்கா எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஆட் பண்றாங்க. ஸோ இப்போ மேம் சொன்னபடி தேங்காய் பால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சுட்டு அடுத்தது 2, 3ஆவது பால்லாம் எடுத்துரும் இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து காய்கறிகளை வேக வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணும்போது அந்த பாலில் வந்து காய் வேக வச்சிங்கன்னா இன்னும் வந்து கிரேவி கூடுதல் சுவையாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது தேங்காய் பால் விட்டப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு இது வரத்துக்கு வச்சுருந்தா கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். தேங்காய் எண்ணெய், பச்சையா தேங்காய் எண்ணெய் விடணும் இதுல. ஓகே. தேங்காய் பால்ல வேக வைக்கிறது, தேங்காய் பால் ஊத்திருக்கோம், தேங்காய் எண்ணெய் போடுறோம். அதுதான் கேரளாவோட இது. காரம் ஜாஸ்தி இருக்காது, ஆனா ஃபுல்லா வந்து ரொம்ப ஹெல்தியானதா நல்லா இருக்கும். தேங்காய் பால் வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ பூசணிக்காய் பரங்கிக்காயுமே ரொம்ப நீர் சத்து உள்ள ஒரு இது. ஓகே. ஒரே ஒரு கொதி வரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெடி ஆயிடுது. இப்போ ஓலனும் சர்வ் பண்றேம்மா. ஓகே. கேரளா ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ மேம். சரி, கேரளாவுடைய பாரம்பரியமான மனமான உணவு வகைகளை இன்னைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் செய்து கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு ரெசிபியில நம்ம லைட்டா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே அவ்வளவு மனமா இருக்கும். ஸோ இது ஃபுல்லா வந்துட்டு தேங்காய் பால் இதுலயே வந்து செஞ்சிருக்கிறது. ஸோ ரொம்ப வந்து என்னுடைய மனம் வந்து ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கேரளாவுடைய பாரம்பரியமான சமையல் செய்துங்க. அதுக்காக வந்து எனக்கு வந்து புட்டோட சேர்த்து சாப்பிடறதுக்கு வாழைப்பழமும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து புட்டுடைய சுவையும் கடலைக்கறி இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். அவங்களுடைய சம்மந்தி நல்லாவே உங்களை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா செஞ்சிருக்கீங்க. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு மேம். இப்போ அடுத்தது ஓலன், இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். ஸோ அது நீங்க சமைக்கும் போதே அந்த தேங்காயோடைய மனம் வந்து ரொம்ப ரொம்ப தூக்கலா இருந்தது. ஸோ அப்பவே வந்து எனக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. ஸோ சுவை வந்து ரொம்ப 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 பிரமாதமா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். புட்டு செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் புட்டு அரிசி மாவை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு பிசைய வேண்டும். கட்டி விழாத வண்ணம் பிசைய வேண்டும். பிறகு புட்டுக்குழாய் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட வேண்டும். அதற்கு மேல் பிசைந்து வைத்திருக்கும் புட்டு மாவை ஒரு கைப்பிடி அளவு சேர்க்க வேண்டும். அதற்கு மேல் தேங்காய் துருவல் என்று புட்டுக்குழாய் முழுவதும் நிரம்பும் வரை மூட வேண்டும். பிறகு அடுப்பில் குக்கர் வைத்து அதில் சிறிதளவு தண்ணீர் விட்டு தண்ணீர் சூடு ஏறியதும் குக்கரை மூடி விசில் வைக்காமல் அதற்கு பதிலாக புட்டுக்குழாயை வைத்து ஆவி வந்ததும் புட்டுக்குழாயை இறக்கி திறந்து பரிமாறினால் மணமான புட்டு தயார். கடலைக்கறி செய்யும் முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, சீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். வெங்காயம் நன்கு வதங்கிய பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து கிளற வேண்டும். பிறகு அதில் தக்காளி சேர்த்து வதக்க வேண்டும். தக்காளி வதங்கியதும் அதில் வேக வைத்த கருப்பு கொண்ட கடலை சேர்த்து சிறிது அளவு தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட வேண்டும். கொதி வரும் பொழுது கரம் மசாலா தூள் சிறிது சேர்த்து கிளறி மூடி வைக்க வேண்டும். 10 நிமிடம் கழித்து தேங்காய் துருவலை அரைத்து கடலைக்கறியில் சேர்த்தால் சூப்பரான சுவையான கடலைக்கறி தயார். ஓலன் செய்யும் முறை: வாணலியில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்த பூசணிக்காய், பரங்கிக்காயை போட்டு சிறிது தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். பூசணிக்காய், பரங்கிக்காய்கள் வெந்த பிறகு அதில் வேக வைத்த காராமணியையும் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு கிளற வேண்டும். பிறகு அதில் தேங்காய் பால் சேர்த்து கறிவேப்பிலை சிறிது அளவு தூவி அதில் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இறக்கினால் சுவையான ஓலன் ரெடி. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கேரளாவுடைய ஸ்பெஷலான 3 விதமான ரெசிபிஸ் நமக்காக செய்து கொடுத்தாங்க. சோ கட்டாயமா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.